எங்கே போகிறதுன்னு தெரில. போயிட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அந்த டிவிக்கு இறநாட்டை எங்கேண்ணா போகிறதுன்னு கேட்டேன். அது போக வேண்டியதான். நேற்று வெயில் ரேட்டாக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துக்குது. குளிர் தெரியக்கூடாதுன்னு பச்சை தண்ணியில் வேறு குளித்தேன் காலையிலேயே. நடுக்கிருச்சு ஒரு நடுக்கு. பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லதாக இருக்குது. அந்தளவுக்கு குளிர் தெரியல. குளிருது தான். பச்சை தண்ணியில் குளிக்கணும்னா இன்னும் நல்லா குளிர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெட்டி எஸ்டேட்டு தான், பயங்கரமாக இருக்குது. அழகாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபுட்பாலு. ஜாலியாக இருக்குங்களா விளாண்டா. டீ கடைக்காரன்கிட்ட கேட்டேன், இங்கே ஏதோ ஆறு இருக்கான் கொஞ்சம் தூரத்தில், அதை பார்த்துட்டு கோயில் ஒன்று சொன்னார். இங்கே நான் நேத்தியே வந்துட்டேன். நேற்று ஈவினிங்காக வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போனேன் ஃபோனில். அருமையாக இருந்துச்சு இந்த இடம். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். இப்போ தான் வெயில் வந்துச்சு, ஆனால் அந்த சூடே தெரியல. இதே நம்ம ஊர் சைடாக இருந்தால் அந்த ஹீட்டு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் கப்பூஸாகவே இருக்காங்கப்பா. இப்படி தான் போக சொன்னார். அதுக்கப்புறம் டேம், சோலையார் டேம்னு ஒன்று இருக்குது, அதை போய் பாருங்கன்னாரு டீ கடைக்காரண்ணா. அதை போய் பார்க்கணும். கோயில் ஒன்று சொன்னார். இந்த 3 இடம் தான் அவர் சொன்னார். கோயில் போகணுமான்னு யோசித்தேன். சரி, நியூ இயரு கோயில் போவோம். 6 வால்பாறை எச்சரிக்கை ஆற்றுப்பகுதி கடனா போட்டுருக்காங்கப்பா. அட இதுதான் 6:30. இந்த சைடு வந்துச்சு, ஆனால் தண்ணி இல்லை அந்த சைடில். இந்த ஆறுக்கு காவேரி ஆறு என் ஊரில் ஓடுது. அது பெரிய ஆறு இருந்திருக்கலாம். கொள்ளிடாரும் பெரிய ஆறு தான். இங்கே பாருங்க அப்பா, காலையிலேயே சூரியன் வந்துட்டான். நல்லது வந்ததும் எல்லாம் நேற்று நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இந்த இடம் வரவே இல்லை. நான் அந்த ஆறு வரையுமே வரல. நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னே தெரில, பட் நல்லா இருக்கு. வளைவில் வேற நிற்கக்கூடாது. நல்லா இருக்கு. அருமையாக இருக்கே. போட்டுருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஆஹா, இதை எழுதாமல் நியூ இயர் நிறைவடையாது. ரோட்டில் விஷ் ஹாப்பி நியூ இயர்னு எழுதுனா அந்த நியூ இயரே நிறைவடையாதுப்பா. இங்கே இருக்கவங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், இதேமாரி இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு. சிலருக்கு கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும், ஏன்னா குளிர் அப்படி. என்ன பாருங்க, குளிக்கணுனாலே கடுப்பாகும் காலையில் எழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே குளிக்கவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் வேர்க்காது, விளையாண்டாதான். சும்மா வீட்டிலே இருக்கவங்களாம் எப்படியும் வேர்க்காது உண்மையை சொல்ல போனால். வேர்க்கணும்னா ஸ்மெல் வராது, அதனால் குளிக்கவே தேவையில்லை. அந்த வழியிலே போவோம். போய்விட்டு கோயிலை போய் பார்த்துட்டு அங்கேருந்து சோலையார் டேம் வருவோம்.
அந்த இடத்துக்கே வந்துட்டேன். இதுதான் வால்பாறை சிட்டி, அவ்வளோதான். இங்கேயே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸ்கூல் தான் பார்க்கல. வைசர் க்ளோஸ் பண்ணாலே தோணலை. வைசரில் ஏன்னா அப்படியே இருட்டு மாரி காமிக்கும், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. சோலையார் டேம் போயிட்டு ரிட்டன் நேராக போகணும் ஒரு 500 கிலோமீட்டர். அது சீக்கிரமாக கிளம்பிடுமா அப்படின்னு பார்க்குறேன். வெயில் தான் வாட்டி எடுக்கும். பழைய பாலம். ஸ்டான்மோர் அப்படின்னா ஊர் பேரா? ஊர் பேர் ஸ்டான்மோர். நேற்று ஒரு 10 மணி வரைக்குமே வந்துட்டு சூரியன் வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்துச்சு. அங்கே தான் நல்லா இருந்துச்சு. இங்கே விட நம்ம ஃபஸ்ட்டு போனோம்ல அந்த இடம் நல்லா இருந்துச்சு. இது அந்தளவு வியூ தெரியல, கொஞ்சம் உள்ளே இருக்க மாரி இருக்கு. டைம் வந்து 8:30. நல்லா இருக்கு. எப்படி பறிப்பாங்கன்னு தெரியலையே. அதை ஆனால் படிக்கிறத பார்த்தா வீடியோ எடுக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போகலாம். போகல ஒரு 10 எல்லாம் பிரிச்சுட்டு போவோம். யூடியூப்பில் பார்த்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து டீ போட்டு குடிக்கணும். ஒரு கிலோ பிரிச்சுட்டு போயிடும். அதுதான் எந்த பதத்தில் பிரிக்கணும்னு தான் தெரியலை. ஆப்போசிட்டில் வண்டி வரும்டா, பரவாயில்ல நிறுத்து. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் என்ன, வரலாம் என்ன, இதை பாரு. ஆஹா, இதேமாரி இடத்தெல்லாம் பார்த்தா நிறுத்தி பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்ததே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான். அதேமாதிரி இடத்த சும்மா வரணும் போகணும் அப்படி இருந்தால் அது வரைய தேவையில்லை, ஃபோட்டோவில் பார்த்துன்னு போயிடலாம். ரோடை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்துக்கிட்டு. இதேமாரி இடங்களை பார்க்கணும். இதுவரை என்ன பார்த்தேன், அந்த குரங்கு தெரிய பார்க்குறானே. டீர்ரா கீரை வச்சு ஒரு முறுக்கில் ஓடிட வேண்டியதான். பார்க்குதே நம்மள என்ன பார்க்குறாங்க அப்படின்னு போயிட்டு. நல்ல வேலை நம்ம பக்கம் வரல. கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட்டெல்லாம் தாறுமாறாயிடுச்சு. ஐயோ, நினச்சே பார்க்கல. சிறுத்தனா இருக்குன்னாங்களே, இங்கே போகிறதுக்கே பயமாக இருக்கே. பன்னி குரங்கு, அந்த சிங்கவால் குரங்கு, அப்புறம் என்ன பார்த்தோம், இதுதான். ஐயோ, எனக்கு இப்போ கைனா நடுக்குது. என்னத்த சொல்ல, தனியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு போதா, பார்த்ததே இல்லை. இது மண்டலூர் ஜூல பார்த்தேன், பட் அங்கே பயம் கிடையாது. ஆனால் இங்கே கொஞ்ச நேரத்தில் நல்ல வேலை ரோட்டில் நிற்கல.
நின்றுருந்தா என்ன ஆறுது? சோலையார் டேம் பக்கம் வராங்கன்னா பார்த்துவாங்களா? இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துச்சு. நல்ல வேலை பாலாஜி கோயில் போகாமல் அப்படி வந்ததுனால அந்த காட்டெருமையை பார்க்க முடிஞ்சிச்சு. ரிட்டன் போகக்குள்ள பார்க்கணும் பையன் இருக்கிறானா இல்லையானு. இப்போ எனக்கு இங்கே போகிறதுக்கே பயமாக இருக்குது. யானைக்குன்னா மறைச்சிட்டுனா என்ன பண்ணுறது? ரொம்ப இறங்கிட்டான்ற மாரி இப்போனும் மறைச்சிச்சுன்னா சுற்றி பார்த்துட்டு போகணும் எங்கேயாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு. நான் எங்கே டிஸ்டர்ப் பண்ணுறேன், அதை என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. இவ்வளோ பெரிய மாடு யானைனா இருக்கும் போல. இப்போ நான் நினச்சி பார்க்கல இருக்குமா என்னன்னு. ஆனால் எருமையை பார்த்தோன்னே ரைட்ரா அசால்ட்டு போகக்கூடாது, பார்த்து போகணுன்னு. அந்த சைடு சீனிக் மிஸ்ட்டு பாருங்க, ஆளே தொட்டுட்டு போகுது. அதாவது ஆக்சுவலாக அங்கேருந்து பார்த்தா இந்த இடமும் அப்படி தான் தெரியும். இங்கேயும் அப்படி தொட்டுட்டு தான் போகுது, குளிருது. ரோடு போட்டுட்ருக்காங்க. கட்டி வச்சிருக்காங்களே எதுக்குன்னு தெரில. இயர் சீட் பெல்ட் இல்லையே. எருமை மட்டும் ஒரு லுக்கு நம்ம திரும்பி விட்டுருந்துச்சு. வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருந்துச்சு, நின்றுருக்கே மாட்டேன். அதுகிட்டேருந்து ஓடி தப்பிக்க முடியாது, பைக்லேயும் தப்பிக்க முடியுமா என்னன்னு தெரியாது. மாஸ் உண்மையை சொல்லணும்னா மாஸ். சோலையார் அணை. இப்போ ஏன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா, நேற்று வந்து வர வழி ஃபுல்லாகவே ஆளுங்க இருந்தாங்க. அதனால் எதுவும் பயம் இல்லாமல் வந்துட்டேன். ஏன்னா போர்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுங்க தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. இங்கேயே டேம் கட்டலாம் போல். ஆறு வருது, ஒருவேளை டேம்லேருந்து வர்றது தான் போல. அது நல்லா இருக்கு. இந்த மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்ப்பா. டேம் இறங்கிட்டோங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான் அது. டேமு கிட்ட போயிட்டு சாப்பிடலாம். ஓம் போட்டிருக்கு முருகன், விநாயகர் மாதிரி இருக்காரு. ஐயோ, ஆஹா அருமையாக இருக்கு. ஆஹா மேலே ஒரு வீடு தான் இருக்கு, பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது. இவங்க வீட்டுலனா வந்துட்டா யானை என்ன பண்ணுவாங்க? ஆண் யானைக்கு மத பிடிச்சி அதாவது மூடாகி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? காலி பண்ணுறது. வீட்டில் இருக்கிறதே பயம்தான் போகிறோம். இது எருமை வந்தாலே பயம்தான் போகிறோம். பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து ஒரு முட்டையை ஒரு தூக்கிச்சுன்னா என்ன ஆகுது? எனக்கே என்ன தைரியம் தெரியல. அது பக்கத்துலேயே நிப்பாட்டியிருந்தேன். இப்போ நினச்சாதான் அது முட்டாள் தரணும்னு தோணுது. இதை பார்த்து நான் பயப்பட தேவை கிடையாது. பெரியார் நகர் இவ்வளோ எழுதியிருக்காங்க, அதை எதுவுமே யாரும் படிச்சுட்டு பார்க்க போகிறது கிடையாது. சிம்பிளாக ஹாப்பி நியூ இயர்னு எழுதிருக்கலாம்.
டேம்லேருந்து வரது தான் நினைக்கிறேன். தூரத்தில் எருமைங்க நிறைய இருந்துச்சு. அது நம்ம கிராமத்தில் வளர்க்குறவங்க போல். எங்கள் ஊர்லேயும் நிறைய எருமைங்கலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. நம்ம ஊரில் இருந்தானே காணா போயிடுச்சுடா. ஓ, கோழி. டேமுக்கு தான் போகிறோமா என்னன்னே தெரியல. கீழே மாரி இறக்கி போயிட்டுருக்கேன். 2 கிலோமீட்டர் பையா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பேட்ரி இல்லை கோப்ரோவில், மாற்றுவோம். ஆஹா, அழகாக இருக்கிறது. டேம் தெரியுது, தூரத்தில் தெரியுது. பட்டு இதில் தெரிஞ்சிருக்காது. பிரிட்ஜ். இங்கேருந்து தண்ணி அங்கே போயிருமா, இல்லை அங்கேருந்து இங்கே வருமா? ஓ, தண்ணி இங்கேருந்து அங்கே போதா, அங்கேருந்து இங்கே வருதானே தெரியலையே. ஆகாயத்தில் ஒரு ஆஹா, பஸ் நிற்குமா? இங்கே என்னன்னா பஸ் எல்லா இடத்துக்கும் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். பஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். எல்லா சைட்லேருந்து இருக்குது. இங்கே எல்லா சைட்லேருந்தும் அங்கே இருக்குது. வால்பாறைக்கு இருக்குது பஸ்ஸு. வால்பாறையிலேருந்து நிறையா ஊருக்கு பஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறாங்கப்பா. சோலையார் டேம். ஆப்போசிட்ல பாட்டோம். என்னப்பா இரு வை. இதான் டேமு. அவ்வளோ மொத்தமே அவ்வளோதான் இருக்குது. தூரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஒரு ஊரே இருக்குங்க. பைக்கை பார்த்துக்கணும். ஹெல்மெட் வச்சுட்டு வந்துட்டேன். டேம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க போல. யாரும் உள்ள அளவுக்கும் இல்லை. நல்லா இருக்கு ஓரளவு. மழை தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பயங்கரமாக இருந்திருக்கும். தண்ணி கம்மியாக இருக்குது. கஞ்சா செடி மாரி ஏதோ இருக்குது. என்ன கருமன்னு தெரியல. பார்க் வச்சுருக்காங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கு. அவ்வளோதான். சோலையார் டேம். டேம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு.
அதனால் யாரையும் விட்றதில்ல. ஆனால் வந்து பார்க்கலாம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்ல இடம் தான், வர வழி நல்லா தான் இருக்குது. வர வழிலாம் பார்க்க அந்த சைடு போகிறத விட இந்த சைடு நல்லா தான் இருந்துச்சு ஓரளவு. திருப்பி அந்த சைடே போக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் ஏதோ இடம் காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு கடையில் கேட்டேன், திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்கிறது என்று. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். வேறு எதுவும் சொல்லலை அவங்க. இதுக்கப்புறம் போனால் நீங்கள் கேரளா தான் போகணும் அப்படின்ட்டாங்க. கேரளா போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இலை பறிக்கிறாங்க. மேலே தெரியுதா என்னன்னு தெரியலையே. பார்த்துட்டேன், இலை பறிக்கிறத பார்த்துட்டேன். பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொழுந்தா தான் பறிப்பாங்க போல். ஏன்னா அதெல்லாம் கொழுந்தா தான் இருக்குது ஓரளவு. எனக்கு தெரியல. இதேமாரி ஒரு இடமா பார்த்து பறிக்க வேண்டியதான். நம்ம ஒரு கொஞ்சம் இலையை பறிச்சுட்டு நம்மளே டீ ப்ராசஸ் பண்ணி நம்மளே டீ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது டீன்னு. ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சா பயங்கரமாக இருக்கும். தண்ணி இருந்திருக்கு போல. அந்த இடம் தண்ணி இறங்கினதுக்கான அந்த ஒரு ரவுண்டாக இருக்குல்ல, அந்த இடம்லாம் தண்ணி இருந்து இறங்கினா தான் அப்படி இருக்கும். இங்கேயுமே இருக்குது ரவுண்டாக. அந்த ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக. அந்த ஸ்டெப்லாம் தண்ணி இருந்து இறங்கியிருக்கு. அவ்வளோ தூரம் தண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். நமக்கு கொடுத்து வைக்கல அவ்வளோ தண்ணி பார்க்கறதுக்கு. பாருங்கள் வீடு மேலே பயங்கரமாக இருக்கு. இங்கெல்லாம் ஹோம் ஸ்டே கொடுத்தா பயங்கரமாக இருக்கும். நானாக அங்கே வீடு இருந்துச்சுன்னா சின்னோண்டு ஒரு கொட்டா மாரி, அந்த குட்டி கொட்டா மாரி கட்டி விட்டுட்டு ஹோம் ஸ்டே அப்படின்றான். மேப்பில் போட்டோ வர போகிறானுங்க. சுற்றி 4 ஃபோட்டோ போட்டானே போதும், பங்கமாக இருக்குது மாப்பிள்ளன்ட்டு கிளம்பி வந்துடுவானுங்க. என்னை மாரி ஆட்கள்லாம் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கேனா கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா யாருமே வரமாட்டாங்க பெருசாக, நல்லாயிருக்கும். பங்கமாக இருக்கிறது. இங்கே இருந்தால் பாருங்களேன் இந்த வீடு. ஸ்கூலாப்பா இது வந்து ஸ்கூலு. யோசிச்சு பாருங்கள் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு. அங்கேருந்து இங்கே பார்த்தா பயங்கரமாக மழை. அதை பார்த்துட்டே ஸ்கூல் டைம் போயிரு மேடம். கொடுத்து வச்ச பசங்க. ஐயோ வழி வேறு பண்ணுறாங்களே. சாரி பாய்ஸ், பாவமாக போயிடலானுங்கப்பா. நடுவுப்புற தான் உட்காந்துட்டு படுத்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பெரிய காரணம் தான் என்ன ஆறுது பசங்க. அங்கே பார்த்தோமா இங்கே பார்த்தோமா இப்போ டவுட் ஆகிடுச்சு. அங்கே தான் பார்த்தோம். இது பள்ளமாக இல்லை, கொஞ்சம் மேடாக இருந்துச்சு. ஐயோ இந்நேரம் நேராக போயிருப்பான். அதான் ரோடுன்னு நினச்சேன். கேட்டால் அது ரோடில் சொல்ல வேண்டியதானே எங்கள் வழி இல்லை என்று. நேராக தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ரோடு இப்படி தான் நேராக ஒரு ரோடு போச்சு. நல்ல வேலை ஆப்போசிட்டில் எவனும் வரல. ஆஹா வெயில் கொட்டோன்னு ஜொலிக்குதே எல்லா சைடும். இதெல்லாம் வெட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா புஃப்னு இருக்குது. வெட்டினதுனா அப்படியே ஷார்ப்பான கட்டிங்காக இருக்குது. வேலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்லனா வேலி போடணும் திருவிட்டு போயிடுவாங்க, ஆடு போட்டு மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே அந்த பிரச்சனையே இல்லை போல். அது பாட்டுக்கு எல்லாம் மேயுது. ஆடு எல்லாம், மாடு எதுவுமே திங்காது போல். கீழே மட்டும்தான் மேயுது. நான் நிறைய இடத்துல பார்த்தேன், எஸ்டேட் உள்ளே மேயுது. டீ இலையை திங்காது போல், கீழே உள்ளதானா தின்ட்டு போயிடுது.
இதுதான் போட் ஹவுஸ். போட்டு சும்மா தான் நிற்கிதையா, எவனும் அது போட் ஹவுஸ்னே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு வழி எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரில போல், எனக்கே தெரில. திருப்பி வால்பாறை வந்துட்டேன். பாலாஜி கோயிலுக்கு போயே தீரணும். ஆஹா, பாலாஜி கோயில் லெஃப்டில் போக சொல்லிடுது. பார்த்துட்டேன். ஆனால் இப்படி போனால் இருக்குமான்னு தான் தெரியல. 10 கிலோமீட்ரு. ஆல்ரெடி நான் வந்தேனே இங்கே. நான் இந்த ஆற்று பக்கமே ரிட்டர்ன் வந்துட்டேன். கூழாங்கல்லாருன்னு ஏதோ ஒரு ஆள் சொன்னாங்க. அந்த ஆற்று பக்கமே ரிட்டர்ன் வந்துட்டேன். இங்கேருந்து பாலாஜி கோயிலுக்கு வழி போட்டுருக்காங்க போல். அதை போய் பார்த்துட்டு பாலாஜி வந்து அழைக்கிறாருன்னு நினைக்கிறேண்ணே. போய் வணக்கத்தை போட்டு வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு ரிட்டர்ன் வருவோம். போய் பாலாஜி கோயில்னு தெரில, எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. வேலை பவர்ஃபுல் போல். கேமராவில் பார்க்குறதால கண்ணில் பார்க்கணும். இது மெமரிக்கு தான் இருந்தாலும் கண்ணில் பார்க்குறது தான் நல்லா பயங்கரமாக இருக்கும். சுற்றி பச்சை அப்படி இருக்கு. ஆனால் எங்கள் ஊர் நம்ம ஊரே அப்படி தான் இருக்கும். சுற்றி பச்சை என்ன வயல்வெளியாக இருக்கும். செலப்ரேஷனா தெரியலையே, எவன்கிட்ட கேட்குறது. வெள்ளமலை டிஸ்பென்சரினா மருந்தகமா? பாலாஜி போய் எங்கே இருக்காருன்னு தெரில. நம்மளும் போயிட்டுருக்கோம். கியர் போட்டு கால். என்னடா அது? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள கீரி புள்ள. நம்ம ஊரில் கீரி புள்ள வேறு மாதிரி இருக்கும். குளிருக்காக நிறைய முடி வளர்ந்துருக்கு போல். ஆக்சுவலாக இது காட்டு கீரி புள்ள. டைம் வந்து 10:30. ஒரு 12 மணிக்குனா எனக்கு கிளம்புற மாதிரி பார்க்கணும். திருப்பி வால்பாறையே போயிடலான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கோயிலேருந்து வால்பாறை போயிட்டோன்னா நமக்கு அங்கே போய் பெட்ரோல் போட்டுக்கணும். பெட்ரோல் சுத்தமாக கிடையாது. 19 கிலோமீட்டர் வந்து நீராரணை 20 கிலோமீட்ரு. வால்பாறை ஆனால் 5 கிலோமீட்டர் தான். நம்ம ரிட்டன் வரக்குள்ளே வால்பாறை போயிடணும், வேறு வழி கிடையாது. வால்பாறை போயிட்டு அங்கே போய் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் ஃபியூயல் ஃபில் பண்ணிவிட்டு வருவோம். ஏதோ பூச்சி மாரி வருது, என்னன்னு தான் தெரில. அவதார் படத்தில் வர மாரி பறக்குது, கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில. எதுலேருந்து பறக்குதுன்னு தான் தெரில. அவதார் படத்தில் பறக்கிற மாதிரி ஏதோ பறக்குது, ஆனால் அது பூச்சி கிடையாது. ஏதோ செடியிலேருந்து பஞ்சாக பறக்குது. எல்லாத்தையும் கை காட்டுறாருப்பா, பெரிய ஆள் போல. போகிற வரவங்கன்னா கை ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்கவும் கட்டரும மாதிரி தான் இருக்குது. ஆஹா, இப்போ போட்டாங்க. அந்த அக்காட்ட கேட்கலான்னு பார்த்தேன். அந்த அக்காவே ஏதோ 4 கிலோமீட்டர்ப்பா. ஓ சரி, போர்டே போட்டாங்க. அக்காட்டா போயிட்டு கேட்கலாம் எப்படி பாலாஜி கோயில்னு. 9 மணிலேருந்து 12 மணி 3 to 5. இவ்வளோ இன்டீரியராக இருக்க கோயில் எல்லோரும் வந்து பார்க்குறாங்கன்னா ஏதோ இருக்கணும், தெரியல. போய் பார்ப்போம். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ எல்லா இடத்துலையுமே பாலாஜி கோயில்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் எந்த சைடு போனாலுமே வந்துட்டு பாலாஜி கோயிலுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது. இங்கே
நான் கீழே ஏறுறதுலேருந்து பார்த்தேன் நிறைய இடத்துல பாலாஜி கோயில் பார்ப்போம். போயிட்டு பாலாஜி நம்மளை ப்ளஸ் பண்ணுறானா இல்லையான்னு, ப்ளஸ் பண்ணுறாரா இல்லையான்னு கோமாயிட போகிறாரு. சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் வா, ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறதே வந்து அபூர்வம். ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. கை வந்து சில்னஸில் அப்படியே மரத்து போயிடுச்சு. மரத்து போனதுனால ஆக்சிலேட்டரை பிடிச்சி திருவ முடியல. அந்தமாரி ஆயிடுச்சு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதான் நான் ஏறி போகணும் போல். எங்கே இருக்க கோயில்னே தெரியல. பைக்கையாவது விடலாம், சில காருங்களை விட்றானுங்க, பார்த்து பேசிங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரில. இதுதான் பாலாஜி கோயில். என்ன ஒரு கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும். மேலே கொஞ்சம் நாக்கு தள்ளிடும், லைட்டாக நாக்கு தள்ளும், அவ்வளோதான். மற்றபடி ஏறி வந்துடலாம். நல்லா தான் இருக்குது கோயில். பாலாஜிக்கிட்ட வணக்கத்தை போட்டு வந்துடுறேன்.